சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஏன் நந்தினி, என்ன அவர் நடந்துக்கிட்டதுல என்ன தப்பு இருக்கு? மானம் ரோஷம் இருக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அவரும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருக்காரு. அத கூட செய்யாம அப்படியே வாயை கட்டிக்கிட்டு மரம் மாதிரி நிக்கணும்னு சொல்றியா? சார் சும்மா இந்த காசை ரெடி பண்றதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு உனக்கு தெரியாதா நந்தினி? ஏதோ மகளும் மருமகளும் தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டுமேன்னு ஆசாசியா வாங்கிட்டு வந்திருக்காரு. அது அப்படி நாசம் பண்ணா யாருக்கு தான் கோவம் வராது? அதெல்லாம் சரிதான் சார். என்ன இருந்தாலும் முதலாளி வீட்டை சேர்ந்த ஒருத்தரை சட்டையை பிடிச்சி பேசினா அவங்களுக்கு கோவம் வரதானே சார் செய்யும். உங்க அம்மான்னு இல்ல, அந்த இடத்துல யார் இருந்தாலும் இதை விட மோசமா தான் ஆத்திரப்பட்டிருப்பாங்க. அப்ப என்ன என்ன எனக்கு புரியல சார். நீங்க என்ன சொல்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். நீங்க வேலைக்காரங்க இல்ல, சொந்தக்காரங்க அதானே? அதெல்லாம் நீங்க சொல்லலாம் சார், அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்க குடும்பமே உங்க வீட்டுக்கு கூலிக்காரங்களா இருந்திருக்கும். என்ன இப்போ திடீர்னு சம்பந்தி மாமனார் சொந்தம்னா ஏத்துக்க எப்படி சார் மனசு வரும்? ஏய் நந்தினி, இதோ பாரு, திஸ் இஸ் நாட் ஃபேர். ஓகே, அவங்கள நீ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாத. ஓகே, என்னமோ பெரிய தியாகி மாதிரி அவங்க செஞ்சதெல்லாம் நியாயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ. அவ்வளவு தூரம் நான் பெல்ட்டால அடிச்சேனே, தப்பு இல்லனா இந்நேரம் அந்த மாதவி என்ன ஆட்டம் ஆடி இருப்பா தெரியுமா? ஏன் அவ அமைதியா நின்னா? எதுக்கு? ஏன்னா முழு தப்பும் அந்த கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பல் மேலதான் இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் சார். நான் சொல்ல வர்றது என்னன்னா, எங்க வீட்ல இருந்து வந்தவங்கள வரிசை வாங்கிட்டு அனுப்பி வச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவங்களும் நிம்மதியா போயிருப்பாங்க. நீங்களும் இங்க நல்லபடியா தீபாவளியா கொண்டாடி இருக்கலாம். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல சார். அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விட்டுறலாம். இருக்கிற மிச்ச நேரமாச்சும் நிம்மதியா இருக்கலாம்.